தென்னரசு இங்க பாருடா. டேய் பாருடா. டேய் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போற? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒழுங்கு மரியாதை அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அப்பா மன்னிச்சு விட்டுருவாரு. நான் செத்தாலும் சாவேன தவிர அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன்டா. ஏடா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டியா? அப்ப அப்படியே பட்டி கடந்து சாவுடா. டேய் இத்தனை நாள் பட்னி கடந்து நீ செஞ்ச தப்ப உணரல இல்ல? நீ எல்லாம் திருந்தாத ஜென்மண்டா. நீ உசுரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோசனம்? நீ சாவறதாண்டா நல்லது. அப்படியே பட்னி கடந்து செத்து போ. நான் செத்து போனா போலீஸ் ஒண்ணுங்களை சும்மா விட்டுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விடாது. மரியாதையை அவுத்து விட்டுருங்க, இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்க. ஏய் நீ வெளியே வந்தா தானே நீ செத்தது போலீஸ்க்கு தெரிய போகுது. யாருக்கும் தெரியாம இங்கேயே கிடந்து சாவு. வாங்க நம்ம போவோம். திருந்தாத சென்மங்க இருந்தும் பிரயோசனம் இல்ல, வாழ்ந்தும் பிரயோசனம் இல்ல. சிவபதி சார் கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்போம் சார். தாகத்திலே செத்து போயிட போறான் சார். சார் இவன் எல்லாம் பரிதாபப்படாதீங்க. அவனை பெத்து வளர்த்த நானே சொல்றேன். பட்னி கடந்து சாவட்டும். வாங்க போலாம். ஏய் அவுத்து விடுறா. ஏய் அவுத்து விடுங்கடா. ஏய் அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறா. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் என சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தென்னரசு மச்சான் எங்க போயிருப்பான்? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி 3 நாள் ஆச்சு. எந்த ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? எனக்கு சொல்லாம தென்னரசு எங்கேயும் போக மாட்டானே. எங்க போயிருப்பான்? இன்னதுக்கு தென்னரசா போலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும்.